அனைவருக்கும் வணக்கம். அடியேன் சுதா விமலன், ஸ்ரீரங்கத்திலிருந்து உங்கள் ஏஎல்பி மாணவி. எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்த எனது குரு பொதுவுடைமூர்த்தி அவர்களுக்கு நன்றி. நான் இப்போ என்ன பேச வந்திருக்கேன்னா, இந்த ஏஎல்பி ஜோதிடம் ஏன் எல்லாரும் படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்ல வந்திருக்கேன். அதுக்குண்டான ஒரு நிகழ்வு தான் இப்போ நான் உங்களுக்கு பேச போகிறேன். நான் இந்த ஏஎல்பி ஜோதிடம் படித்ததுக்கப்புறம் ஒரு ஜாதகர் என்கிட்ட அவங்களோட குழந்தை பாக்கியத்தை பற்றி கேட்கறதுக்காக வந்தாங்க. அவங்களுக்கு திருமணமாகி 10 வருட காலமாக குழந்தை இல்லை, இதுக்கு மேலே எங்களால் குழந்தை பிறப்பை தள்ளிப்பட முடியாது, அதுக்குண்டான ஜாதகம் அமைப்பு இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க, இல்லை நாங்கள் தத்து குழந்தை எடுத்துக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்டிருந்தாங்க. கணவன் மனைவி ஜாதகம் 2 பேர்த்தையுமே வாங்கி நாங்கள் ஆய்வு பண்ணோம். அவங்கள்ட்ட நாங்கள் கேட்டோம். அக்ஷய லக்னம் அவங்களுக்கு சிம்ம லக்னம் போயிட்டுருக்கு. 10 வருடத்திற்கு முன்னாடி அப்படின்னும் போது அக்ஷய லக்னம் கடக லக்னம் போயிட்டு இருந்தது. அவங்ககிட்ட நாங்கள் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, உங்கள் மனமகிழ்ச்சிக்காகவும் வெளிநாட்டு வேலைக்காகவும் நீங்கள் குழந்தை பிறப்பை தள்ளி போட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி நாங்கள் கேள்வி கேட்டோம். ஆமாம் அப்படின்னு சொன்னாங்க. தற்போதைய கிரக நிலை இப்போ சாதகமாக இருக்குது. ஜாதகரோட வயது முதிர்வு காரணமாக அவங்கள 8குடி முருகன் கோவிலுக்கு போயிட்டு ஒரு பாலாபிஷேகம் பண்ணிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். கணவன் மனைவி ஜாதகங்கிறதுனால கணவனை ஜாதகத்தோட ஆய்வு பண்ணி பார்த்ததில் அவங்களுக்கு இரத்த தானம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். இது 2 நிகழ்வையும் அவங்க செஞ்சு முடிச்சுட்டு ஒரு நல்ல செய்தியோடு எங்களை தேடி வந்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சியான தருணத்தை நாங்கள் அந்த நேரத்தில் நான் சந்தித்தேன். இந்த விஷயங்கள் நடந்தது எல்லாமே எனக்கு ஏஎல்பி முறையை கற்றுக் கொடுத்த எனது குரு பொதுவுடைமூர்த்தி ஐயா மூலயமா தான். அதனால் அவருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஜாதக நிகழ்வையாக உங்கள்கிட்ட நான் இப்போ பகிர்றேன் அப்படின்னா, எல்லாருமே ஜாதகம் கற்றுக்கிட்டா அவங்கவுங்க வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை நம்மளே ஆய்வு பண்ணி பார்த்து அதுக்குண்டான ஸ்டெப் எடுக்கலாம் அப்படிங்கிறத என்னோட தாழ்மையான வேண்டுகோள். இப்போ மார்ச் 14ஆம் தேதி அடிப்படை ஜோதிட வகுப்பு ஆரம்பமாகிறது. யாருக்கெல்லாம் சேரணும்னு விருப்பம் இருக்கோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக சேரணும். உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். ஏஎல்பி ஜோதிட முறையை அனைவரும் கற்க வேண்டும் என்றது எனது தாழ்மையான வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.